Breathe deep. Imagine your legs more limber in Duluth Trading Double Flex Denim. Envision euphorically squatting for that can of suds, bending for your toolbox in a state of bliss, lunging for your laser level on a whole new level. Relax and allow the flex to fill you with ability. Find your inner flex in Double Flex Denim only at Duluth Trading. உச்சக்கட்ட அமானுஷ்ய திகில் சம்பவம். ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க சார், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நம்ம கணக்குக்கு நாங்க கொஞ்சம் பிளமா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எங்கனாலே பிடிக்க முடியல. அப்ப அந்த சூளத்தை அவங்க என்ன பண்ணாங்க, கையில வச்சு அமுக்கிட்டு அப்பதான் அந்த காம ஆக முடியும் அப்படின்ட்டு. அப்ப மஞ்சள் தண்ணி எடுத்து வர சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்ப அவர் ஹஸ்பண்ட் மஞ்சள் தண்ணி எடுக்க போயிட்டாரு. இடத்துல என்ன ஒரு காமெடி நடந்துச்சுன்னா, அந்த மஞ்சள் தண்ணி எடுக்க போனவர் அவரு அங்க போனாரு. அவர் லேட் ஆயிடுச்சு அங்க போய் எடுக்கிறதுக்கு. அப்ப என்னோட கசின் பிரதரும் என்னோட ஒய்ஃபும் அவங்களோட எக்ரேஷனை பார்த்து பயந்துட்டான். ஏன்னா அவங்களோட அந்த ஃபேஸோட எக்ரேஷன் அந்த ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப வாயிலான இதை காட்டுற மாதிரி இருந்தது. பார்த்துட்டு 2 பேரும் ரூம் விட்டு வெளியிடிக்கிறாங்க. நீங்க மாட்டிக்கிட்டீங்களா? உண்மை கிட்ட இதை பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கண்டிப்பா அடி விழுந்துடும் அப்படிதான் மனசுல நினைச்சேன். ஆக்சுவலி மறுநடி வாங்கினீங்களா இல்லையா? இல்ல, அடி விழுந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஆனா கொஞ்ச நேரம் பொறிச்சுட்டு அந்த சூளம் என் கையில இருந்ததுனால அப்படியே நான் வச்சுட்டேன். அவங்களோட நெஞ்சில் பகுதியில வச்சுட்டு அப்படியே அமுக்கிட்டே இருக்கேன். ஆனா அவங்க ரொம்ப வயலண்டா இது பண்ணாங்க. அப்ப அந்த அவங்கள அங்கேருந்து அந்த கொஞ்சம் அமுக்கிட்டு, அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அந்த பூசாரி சொன்ன மாதிரி அந்த டெம்பரரி அந்த கயிறு கட்டிட்டு கொஞ்சம் காம் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்ப காம் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், காடியில ஏற்றிட்டோம். காடியில ஏற்றப்பெல்லாம் அவங்க அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க. ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப வீக்கா, ரொம்ப அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க. பட் ரொம்ப வயலண்டா அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த அவங்களோட ஆக்சுவல் அழகான ஃபேஸ் இல்ல, அது டிஃப்ரெண்ட் ஃபேஸ் அவங்க ஃபேஸ்ல தெரிஞ்சிச்சு. அப்புறமேலு அங்கேருந்து ஜேபில இருந்து ஏறிட்டு அப்ப அவர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நீங்க இந்த சூளம் எங்கேயும் வைக்க கூடாது, கையில வச்சுக்கங்க அவங்களுக்கு கொண்டுட்டு வரப்ப அப்படின்ட்டு. அப்ப மாசாயில RNR வந்தப்ப அவங்கள அவங்க பாத்ரூம் போனாங்க. கொஞ்சம் அன்கான்சியஸ் இதான பிறகு அப்ப நாங்க பாத்ரூம் கூட்டிட்டு போனோம். அப்ப பாத்ரூம் கூட்டிட்டு போறப்ப என் ஒய்ஃப் கூட்டிட்டு போனேன். அப்ப அங்க போனதுமே பாத்ரூம்க்கு பண்ணாங்க. ஒரு 3 o'clock 3:30 போல அந்த மாதிரி ஏர்லி மார்னிங், எல்லாமே ஏர்லி மார்னிங் நைட்ல நடந்துட்டு இருக்குது. அப்ப உள்ள போனவங்க பாத்ரூம்ல கொஞ்ச நேரம் பொறுத்து கழுத்து வரல. அப்ப அவங்க வராத பட்சத்துல வைஃப் வெறுன்னு ஒடியாந்து காடியில நான் உட்காந்துருக்கேன். அப்புறம் சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்க வெளியே வர மாட்டாங்க, வேற சத்தானம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க பயந்துட்டு அந்த மாதிரி அவங்களோட வாய்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி வாய்ஸ் இருக்குதான். அது டிஃப்ரெண்ட் இதா இருக்குன்னு அவங்க பயந்துட்டாங்க. அப்ப அவங்க பயந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, விருவன்னு என்ன காடியில கூப்பிடுவோம். நான் திரும்பி விருவன்னு போயிட்டு அப்படி நாங்க போய் நின்னது என்னன்னா, அது லேடிஸோட பாத்ரூம் டாய்லெட் இருக்கு, உள்ளேயும் போக முடியாது. அப்ப நான் சொன்னேன், வைஃப் சொன்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்ப கரெக்டா 2 ஸ்டெப் வைக்கிறப்ப அவங்களும் அங்கேயிருந்து வெளியே வந்தாங்க. மூஞ்சி அப்படியே தொங்க போட்டுட்டே தான் வந்தாங்க. அப்ப தொங்க போட்டுக்கிட்டே வந்தாங்க. சோ அந்த திரும்பி அந்த கையில அந்த இதை கொடுத்துட்டு கொஞ்சம் காடியில் உட்கார வச்சாச்சு. அப்ப காடியில் உட்கார வச்சப்ப அவர் சொன்னாரு, பூசாரி சொன்னது என்னன்னா, நீங்க எடுத்தது கையை விட்டு வேற எங்கேயும் வைக்காதீங்க, நீங்க நேரம் கொண்டு இறக்கிறது மட்டும் நீங்க கையில வச்சுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப இது 2 கை அந்த மாதிரி மாறிடுச்சு. அப்ப 2 கை மாறப்ப நான் ஆல்மோஸ்ட் ஜேபில அடிபட்டிருப்பேன். அந்த வெடிக்கால ஆக்சுவலி அந்த காடி நான் ஓட்டிட்டு வரப்ப அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த மாசாய் தாண்டியுமே அந்த சம்திங் லைக் அந்த 2 row மாரி வரும். அப்ப அந்த இடத்துல அந்த ட்ராக்ஸ் ஹெடிங் பண்ணது அவங்க என்ன சொல்லுவாங்க, தூக்கத்துல இருந்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. அப்ப நாங்க ஒரு ஜஸ்ட் ஒரு 1 second டிஃபரன்ஸ் நான் டிவைடர் சைட்ல போய் இறங்கி திரும்பி ஏறுறதுக்கு கொஞ்ச நேரம் நானே அன்கான்சியஸ் ஆயிட்டேன் அப்படி. அப்புறம் அந்த மாதிரி போய் சரி கொஞ்சம் நின்றுட்டு ஒரு 5 நிமிஷம் யோசிச்சுட்டு சரி கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டு போவோம் அப்படின்ட்டு ஒரு 5 நிமிஷம் அங்கேயே நின்று கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு அப்புறம் திரும்பி மூவ் பண்ணிட்டு கிளைண்ட் கொண்டு வந்தாச்சு. நான் ஆனா சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் இங்கேருந்து அவங்களை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட நேரம் போக முடியாது, நான் இன்னும் கிளைண்ட் மட்டும் கூட்டிட்டு வரேன், கிளைண்ட்ல இருந்து அங்கேருந்து அவங்க பிரதர் வர சொல்லி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த சரியான டயரிங் தான் சார். ஜேபில இருந்து அது வேலை முடிச்சு கிளைண்ட் கிளைண்ட்ல இருந்து திருப்பியும் ஜேபிக்கு போய் திருப்பியும் கிளைண்ட் வந்திருக்கீங்கன்னா எவ்வளோ உண்மைதான். அன்னைக்கு உண்மையுமே தூங்கல, சீரியஸாவே தூங்கல. ஆக்சுவலி அங்கேருந்து மேனேஜ் பண்ணி கிளைண்ட் சேர்ந்துட்டேன். கிளைண்ட்ல சேர்ந்ததுமே கடையை அப்ப அந்த டைம் ஒரு 5:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கரெக்டா இந்த
என்ன சொல்லுவாங்க, அந்த ரெஸ்டாரண்ட் மாமா ரெஸ்டாரண்ட்ல காலைல திறப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த டைம் கரெக்டா வந்துருச்சு. அப்ப அந்த டைம் வந்ததுமே கரெக்டா ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு, ஏன்னா தூங்க முடியாது, அதுக்கப்புறம் திரும்பி வேலைக்கு போனேன் 8 மணிக்கு. அப்புறம் திரும்பி வந்துட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்ப வந்து அவங்க அண்ணன் எல்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க கிட்ட சொன்னா, அப்புறம் நம்ம சொல்லிட்டோம் இந்த மாதிரி பூசாரி வந்து இந்த மாதிரி சொன்னாரு, நீங்க இங்க இருந்து போயிருங்க அப்படி. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, சரி நீங்க வந்து அங்கிருந்து கூட்டி வந்துட்டீங்க இவ்வளவு தூரம், நீங்க என்ன பண்ணீங்க, இந்த ஜாமான் நீங்க பாதுகாப்புக்கு வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஜாமான் வந்து எங்களோட காடியில வந்து அந்த ஜாமான் திங்கலாயிடுச்சு. அப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இத்தனைக்கும் வந்து அந்த காடியில ஏறி இங்க இருந்து போயிட்டாங்க. அவங்க நேரம் பேரா போயிட்டாங்க. அப்ப அவங்க பேரா போறப்ப ஆல்மோஸ்ட் பேரா போய் ரீச் பண்ணிட்டாங்க. சம்திங் லைக் திருவங்க முன்னுக்கு வந்து காடி அடிபட்டுச்சு. இப்போ காடி அடிபட்டு அப்புறமேலு அங்கிருந்து திரும்பி இன்னொரு காடி வர வச்சு அப்புறமேல் தான் போய் சேர்ந்தாங்க. இப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம்.